இனி அடுத்தாக நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டம். திருவாரூர், விருதுநகரிலும் நிலவிய மூடுபனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது பாஜக. மொத்தமுள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் 48 இடங்களில் வெற்றி. டெல்லியில் பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஆம் ஆத்மியிடமிருந்து டெல்லி விடுதலை பெற்றதாக வெற்றி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லியில் தொடர்ந்து 3வது சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி. இந்த முறையும் ஒரு இடம் கூட கிடைக்காததால் 0ல் ஹாட்ரிக். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மியின் வெற்றியை பறித்ததா காங்கிரஸ்? 2 கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டதால் 10 தொகுதிகளுக்கு மேல் பறிப்போன ஆம் ஆத்மியின் வெற்றி வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்கை சூடினார் சந்திரகுமார். பெரியார் மண்ணில் திமுக பெருவெற்றி பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்ததாக பெருமிதம். ஈரோட்டில் திமுகவின் வெற்றி போலியானது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 தான் உண்மை நிலவரம் தெரியவரும் என்றும் கருத்து. வேலூர் அருகே பாலியல் தொல்லை தந்ததுடன் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் கருக்கலைந்த சோகம். மேல் சிகிச்சைக்காக சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பள்ளியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் கூண்டோடு இடமாற்றம். சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். மீன்களின் விலை கிலோவுக்கு 100 முதல் 300 ரூபாய் வரை குறைவு. எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்து அத்துமீறல். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பந்து பட்டு காயமடைந்த நியூசிலாந்தின் ரச்சின் ரவிச்சந்திரா. மைதானத்தில் போதிய அளவு வெளிச்சம் இல்லாததே காரணம் என்று குற்றச்சாட்டு. பணம் கட்டி விளையாடக்கூடிய ஆன்லைன் விளையாட்டுகளை 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள் விளையாட தடை. தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கட்டுப்பாடு. ஹமாஸ் வசம் இருந்த இஸ்ரேலிய பிணை கைதிகளில் மேலும் 3 பேர் விடுதலை. பதிலுக்கு 183 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்த இஸ்ரேல். அமெரிக்கா, கனடா அருகே கரிபியன் தீவுகளில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்துள்ளது. கலால் வரி ஏய்ப்பு, மதுபான கொள்கை ஊழல், குடிநீர் மற்றும் காற்று மாசுபாடு, கட்சிகள் இடையேயான குதிரை பேரம் என பரபரப்பான திருப்பங்களுடன் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது டெல்லி மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் தொடக்கம் முதலே பாஜக அதிக இடங்களில் முன்னிலை வகித்தது. சில மணி நேரத்தில் நிலைமை மாறி பாஜகவின் முன்னிலை நிலவரம் குறைந்து ஆம் ஆத்மியின் முன்னிலை நிலவரம் படிப்படியாக அதிகரித்தது. பின்னர் பாஜகவின் ஆதிக்கம் மீண்டும் அதிகரித்தது. புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் தோல்வியை தழுவினார். ஜங்புரா தொகுதியில் முன்னாள் துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா தோல்வியடைந்தார். சௌரப் பரத்வாஜ், சத்யேந்திர ஜெயின், சோம்நாத் பார்த்தி உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் தோல்வியை தழுவினர். அதே நேரம் முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் வெற்றி பெற்றார்.
மேலும் கோபால் ராய், சஞ்சீவ் ஜா ஆகியோரும் வெற்றி பெற்றனர். வாக்கு எண்ணிக்கை முடிவில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 48 இடங்களை கைப்பற்றி பாஜக ஆட்சியை பிடித்தது. ஆம் ஆத்மி கட்சிக்கு 22 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. காங்கிரஸ் கட்சியால் ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. கடந்த 1998ஆம் ஆண்டு இறுதியில் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் பாஜக ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு சுமார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. இரண்டாயிரத்து 15ஆம் ஆண்டு தேர்தலில் 67 இடங்களை ஆம் ஆத்மி கைப்பற்றியது. பாஜகவுக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 62 இடங்களில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்ற நிலையில் பாஜகவுக்கு 8 இடங்கள் கிடைத்தன. இந்த சூழலில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. ஊழலை ஒழிப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிக்கினர். இது மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மியின் மதிப்பை குறைத்தது. அரசுக்கு எதிரான மனநிலை, பாஜகவின் இலவச வாக்குறுதிகள், வருமான வரி விலக்கு உச்சவரம்பை 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது ஆகியவை பாஜகவுக்கு ஆதரவை பெற்றுத் தந்தது. மேலும் இந்தியா கூட்டணியில் இருந்த போதும் ஆம் ஆத்மி மீது காங்கிரஸ் தலைவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததால் பாஜகவுக்கு ஆதரவான மனநிலையை ஏற்படுத்தியது. இந்த தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து பாஜக தொண்டர்கள் நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய முதலமைச்சரை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிறது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,15,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ் தேசியமா, திராவிடமா, பெரியாரா, பிரபாகரனா என்ற ஒரு கொள்கை முழக்கத்தை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் பெரியாரே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லலாம். காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக, தேமுதிக தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக, நாம் தமிழர் இடையே நேரடி போட்டி நிலவியது. திமுக சார்பில் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 67.97% வாக்குகள் பதிவான நிலையில் வாக்குகள் எண்ணும் பணி ஈரோடு சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதில் இருந்தே முன்னிலை வகித்த திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 20 சுற்றுக்கள் முடிவில் 1,15,709 வாக்குகள் பெற்றார். 2ஆம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 24,151 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 91,558 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அமோக வெற்றி பெற்றார். டெபாசிட்டை உறுதி செய்ய 25,777 வாக்குகள் தேவை என்ற நிலையில் அதைவிட 1,626 வாக்குகள் குறைவாக பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட்டை இழந்தார். முந்தைய தேர்தலை விட திமுக கூட்டணி வாக்கு தற்போது அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் 1,10,156 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதாவது பதிவான வாக்குகளில் 64.58% வாக்குகளை பெற்றிருந்தார். தற்போது அதைவிட அதிகமாக பதிவான வாக்குகளில் 74.7% சந்திரகுமார் பெற்றுள்ளார். எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, யார் போட்டியிட்டாலும் போட்டியிடவில்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த மிகப்பெரிய ஆதரவு தான் இன்றைக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது.
கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளரான தென்னரசு 25.75% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 6.35% வாக்குகளையும் பெற்றிருந்தது. தற்போது அதிமுக பாஜக போட்டியிடாத நிலையில் நாம் தமிழர் கட்சி 15.59% வாக்குகளை பெற்றுள்ளது. நாம் தமிழர் ஒரு நியாயமான முறையில் அற வழியில் நாங்கள் ஜனநாயக முறையில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். எங்களுக்கு விழுந்த வாக்குகள் தான் உண்மையாக ஜனநாயக முறைப்படி விழுந்த வாக்குகள். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அதிகமாயிட்டே போகுது. அப்ப இதுதானே வெற்றியா இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழருக்கு அடுத்தபடியாக நோட்டா 3வது இடம் பிடித்தது. யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் 798 பேர் நோட்டாவிற்கு பதிவு செய்த நிலையில் தற்போது 6109 பேர் நோட்டாவில் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இது மொத்த வாக்குப்பதிவில் 3.94%. சென்னை, திருவாரூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டம் நிலவி வருகிறது. அந்த வகையில் சென்னையில் கோயம்பேடு, எழும்பூர், நுங்கம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பனிமூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. பிரதான சாலைகள் மட்டுமின்றி குறுகிய சாலைகளிலும் வெள்ளை கம்பளை பொறுத்து இது போல காட்சியளித்தது. இதனால் காலை வேளையில் பூங்கா மற்றும் கடற்கரையில் நடைபயிற்சி செல்லக்கூடியவர்கள் அவதிக்கு உள்ளாகினர். அதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் பனிமூட்டமாக காட்சியளித்தது. பனி எல்லா ஏரோட இந்த ஏர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் வார்ம் அப் ஆன பிறகு அது ஒன்றும் இது பண்ணுறதில்ல. தை மாதம் வரும், அது வரைக்கும் இந்த பனி இருந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் காதில் நாங்கள் பஞ்சு வச்சுட்டு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு இஎன்டி, அதனால் பஞ்சு வச்சுட்டு நடந்துட்டு தான் இருக்கும். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது. திருவாரூர் ரயில் நிலையம் மற்றும் கமலாலய குளம் முழுவதுமாக பனிமூட்டத்தால் மறைக்கப்பட்டன. சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்ட நிலங்கள் முழுவதுமாக பனிமூட்டம் அடர்ந்து காணப்படுகிறது. தொடர் பனிமூட்டம் காரணமாக மகசூல் இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, நடுவப்பட்டி, சுவாமிநாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு சென்றன. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் 18